இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நீங்களும் உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீல் டவுன் போட்டு இருக்கணும். ஒரே ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் நீல் டவுன் போட்டு இருக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க வேலை செய்வீங்களா? 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட நீங்க அந்த இடத்துல வேலை செய்வீங்களா அப்படின்றது தான் கேள்வியே. இது விஜய் அவர்களினுடைய மேடை. விஜய் அவர்கள் சமீபத்துல வேலூர்ல நடத்தின மக்கள் சந்திப்பு கூட்டத்துல அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி நீல் டவுன் போட்டுட்டு இருக்கிறாரு. இது எல்லா மேடைகள்லயும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அவர் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன மக்கள் சந்திப்பு நடத்துறாரோ அதுல இந்த நபர் எல்லா இடங்கள்லயும் இப்படி நீல் டவுன் போட்டு தான் இருக்கிறாரு. விஜய் அவர்களினுடைய கூட்டத்துல அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்திலேயே ஒருத்தர் நீல் டவுன் போட்டு இருக்கிறாரு. அதை ஒரு தலைவராக நீல் டவுன் போடாதீங்க, உட்காருங்க, இல்ல நெக்ஸ்ட் டைம் ஸ்டூல் போடுங்க, இல்ல சப்ளங்கால் போட்டு கூட உட்காருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வாரா? இதை கவனிச்சாரா, கவனிக்கலையா? இப்படி பல கேள்விகள் தோணுது. இதை பார்க்கும்போது எனக்கு அடிப்படையாக இந்த கேள்விகள் எல்லாமே வருது. என்னதான் செக்யூரிட்டியாக இருந்தாலும் அவருடைய பணி அவரை பாதுகாப்பது அப்படின்றது இருந்தாலும் இவ்வளவு பேர் மத்தியில அவர் இந்த மாதிரி நீல் டவுன் போட்டு தான் இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இது ஒரு செக்யூரிட்டியா அவருடைய வேலையை செய்யும் போது அவர் நீல் டவுன் போட்டு இருக்கிறாரு. இதுக்கும் விஜய் தான் தப்பு சொல்வீங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாவேகாவினுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவர் ஏதாவது சொல்லணுன்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் தூக்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி சீமான் அவர்களோ, மோடி அவர்களோ, அல்லது ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இந்த மாதிரி எடப்பாடி அவர்களோ பேசும்போது பக்கத்துல இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இப்படி நீல் டவுன் போட்டு நின்றுட்டு இருந்தா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன் விஜய் அவர்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் நீங்க ஒரு சாஃப்ட் கார்னரோட ஏன் அணுகுறீங்க அப்படின்றது தான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் இப்போ சமீபத்துல சின்ன சின்ன யூடியூபர்ஸ், சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சருடைய ஒவ்வொரு ஜெஸ்டரையுமே நோட்டீஸ் பண்ணி கேள்வி கேட்டு அவங்களை அவ்வளவு தூரம் சோஷியல் மீடியால கார்னர் பண்ற அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சித்து vlogs எல்லாருமே நிறைய பேர் பார்க்கக்கூடியது தான் தமிழ்நாட்டுல. அதுல சித்து ஹர்ஷத் கானோ இல்ல அவர் கூட இருக்கக்கூடியவர்களை வச்சு vlog பண்றாரு. அதுல யாராவது கையை கட்டி இருந்தா கூட கையை கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும்னு இல்லாம பேசிட்டே இருக்கும் போது கூட லைட்டா அதை இறக்கி விட்டுருவாரு. சோ இந்த மாதிரியான ஒரு ஜெஸ்டரை எல்லாருமே நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணி எவ்வளவு நல்ல ஒரு ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்ரிஷியேட் பண்ற மக்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க? விஜய் மாதிரியான ஒரு தலைவரினுடைய மேடையில இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அதை ஏன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க கூடாது? இது விஜய் அவர்களுக்கான கூடப்பட்ட கூட்டம், அவர் கூட்டின கூட்டம், அவருடைய மேடை. அங்க யாருக்கு எப்படி இருக்கணும், யார் எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு அத்தாரிட்டி விஜய் அவர்கள் கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி எல்லா மேடைகள்லயும் இப்படி இருக்கிறத எப்படி கண்டும் காணாம கடந்து போறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. விஜய் அவர்களை பத்தி நிறைய செய்திகள் நான் கேட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, அவர் தன்னுடைய பொருட்களை தானே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாராம். மற்ற நடிகர்கள் மாதிரி ஒரு பொக்கையை கொண்டு போனா கூட தானே கொண்டு போகணும், தன்னுடைய பிஓஓ இல்ல அதுக்குன்னே ஒரு ஆளை வைக்கிற மாதிரியான பர்சன் விஜய் அவர்கள் கிடையாதான். சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த கவனிக்க தவறினாரு அப்படின்றதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு கேள்வி. இது வேலூர்ல நடந்த கூட்டத்துல, இது திருவாரூர்ல நடந்த ஒரு கூட்டத்திலையும் அதே நபர் இங்க விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. முட்டி போட்டு தான் திருவாரூர்லயும் இருக்கிறாரு. அடுத்ததாக பாண்டிச்சேரியிலயுமே அவர் நீல் டவுன் போட்டு தான் இருக்கிறாரு. அடுத்ததாக நாமக்கல்லையும் பாத்தீங்கன்னா நீல் டவுன் போட்டு தான் நின்றுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள், அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்க நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ட்ரெஸ்லயே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இவங்க எந்த மேடைகள்லையும் ஒரு ஹாஃப் நீல் டவுனோ இல்ல குனிஞ்சிருக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது குனிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்களே தவிர எங்கேயுமே இப்படி நீல் டவுன் போட்டு இருக்கல சிஆர்பிஎஃப் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும். பட் விஜயனுடைய பர்சனலா அவர் வச்சிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் நீல் டவுன் போட்டு தான் எல்லா மேடைகள்லயும் இருக்கிறாங்க. இது கரூர்லயும் நீல் டவுன் போட்டு தான் இருக்கிறாரு. இது ஈரோட்ல நடந்த ஒரு கூட்டம். சோ ஈரோட்லயும் அவர் நீல் டவுன் போட்டு தான் இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி எல்லா மேடைகள்லயுமே விஜய் அவர்களுடைய பர்சனல் செக்யூரிட்டி நீல் டவுன் போட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இதை யாருமே ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றதுமே எனக்கு தோணுது. என்னதான் அவர் செக்யூரிட்டி தானே, செக்யூரிட்டியோட வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லி இதை கடந்து போக கூடாது. இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல நீல் டவுன் போட்டு இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் இந்த ஒரு அணுகுமுறையை காட்டல. விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட நபர், அவர் வேணும்னே அவர் முட்டி
போட சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல கிடையாது. அவர் இதை ஏன் நோட் பண்ணல? அவரே வந்து தெரியாம அந்த மாதிரி நீல் டவுன் போட்டு தன்னுடைய பணிக்கு வந்து ஒரு ஈடுபாடோட செய்யறேன்னு சொல்லி அந்த மாதிரி அவர் இருந்தா கூட இவர் அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். கரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கடமை தலைவராக விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ இந்த ஒரு நபர் யார் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களினுடைய மேடையில ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து நடந்தது. மதுரையில மாநாடு போட்டப்போ பவுன்சர்ஸ் வந்து மக்களை வந்து பந்தாடுறாங்க, அப்படி இப்படி தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி தூக்கி போட்ட நபர் அந்த பவுன்சர் தான் இவர். சோ விஜய் அவர்களினுடைய பவுன்சர்ல ஒருவரான இவர் தான் அந்த நீல் டவுன் போட்டு இருக்கக்கூடியவர். சோ இவரையே வந்து கேட்டிருந்தோம், விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு பேர்ல மக்களை வந்து இப்படி நடத்துறாங்களே அப்படின்ற கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துருச்சு. ஆனா விஜயனுடைய பவுன்சருக்கே இந்த நிலைமையா அப்படின்றதுதான் கேள்வியே. சோ இப்படி விஜய் அவர்கள் எங்கெல்லாம் பரப்புரை போறாரோ அங்க நீல் டவுன் போட்டு தான் வந்து இந்த நபர் வந்து இருந்திருக்கிறாரு. சோ அதே நேரத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே மாதிரி பஸ்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு. இவர் ஆரஞ்சு கலர் வண்டியில போயிருந்தாங்க, அவங்க பச்சை கலர் வண்டியில மக்களை நோக்கி மக்களை சந்திக்க போயிருந்தாரு. சோ அதே மேடையில அவரை சுத்தியும் அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இதுவும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தான். அவருக்காக பின்னாடி லைட்டிங் பண்ணக்கூடிய கேமராமேன்ஸ் இருக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிக்கிற மாதிரி அவர்களும் சமமாக நின்றுட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் உட்காரவோ நீல் டவுன் போடவோ கிடையாது. சோ இது தர்மபுரியில் எடுத்தது. அதே மாதிரி கும்மிடிப்பூண்டிலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல அவருடைய அரசியல் கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர், மற்ற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அவருக்கு சமமாக நின்று கொண்டுதான் இருக்கிறாங்களே தவிர யாருமே நீல் டவுன் போட்டுட்டு இல்ல. சோ விஜய் அவர்கள் இத கன்சர்னிங்கா எடுத்து அவங்க நீல் டவுன் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ பாதுகாப்புக்கு அவர் மேல வந்து டவலை தூக்கி போடுறாங்க, இல்ல அவர் மேல வந்து கொடியை தூக்கி போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் மேல வந்து எதுவும் பற்றாம இருக்கிறதுக்காக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நாங்க வந்து கண்டிப்பா மதிக்கிறோம். அந்த இடத்துல நீல் டவுன் போடாம உட்கார்றதுக்கான ஒரு வழிவகையை செய்யணும் அப்படின்றதுதான் எனக்கு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தோன்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் அடிப்படையில சுயமரியாதையை காக்கக்கூடிய ஒரு கடமை அப்படின்றது கண்டிப்பா எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. அது விஜய் அவருக்கும் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தோணுது? இது நியாயமான ஒரு கேள்வி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.